கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு தேவரீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த சத்திய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து, காலத்தை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை நாம் தியானித்தோம். அதிலே நம்முடைய சரீர மீட்பின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் நம்முடைய ஆத்துமாவை மீட்டிருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைகளில் இருந்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆனால் நாம் விசுவாசிகளான போது அந்த ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நம்முடைய சரீர மீட்பு அதிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு, காலத்தை அறிந்து கொண்டு நம்முடைய ஜீவியத்திலே நாம் நித்திரை செய்து கொண்டிருக்காமல், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் மரித்து போன நிலவரத்திலே காணப்படாமல் ஆத்தும ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொண்டு ஆத்தும ரட்சிப்பிலே பரிபூர்ணப்பட்டவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் சமீபமாயிருக்கிறது. அந்த கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பு எனக்கு சமீபமாயிருக்கிறது என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதன் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்ற போகிற மேன்மையான அனுபவங்களை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த மேன்மையான அனுபவம் என்ன? ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அழியாமையுள்ள
சரீரத்தோடு சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்தபடியினால் அவன் ஆத்துமாவிலே மாத்திரமல்ல சரீரத்திலேயும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாயிற்று. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக, அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் ஆத்துமாவிலும் சரீரத்திலேயும் அழிவை சந்தித்தான் என்று தியானித்துவிட்டு, ஆனால் தேவனுடைய திட்டமோ மனிதனுடைய சரீரமும் ஆத்துமாவும் அழியாமையுள்ளதாக காணப்பட வேண்டும். அதை தேவன் எப்படி மனிதனுடைய ஜீவியத்திலே மறுபடியுமாக நிறைவேற்றுகிறார் என்பதை தியானிக்க தேவன் கிருபை நல்கினார். மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவனுடைய திட்டம் தகர்க்கப்பட்டிருந்தாலும் கூட தேவன் மறுபடியுமாக தம்முடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை 5 அனுபவங்கள் மூலமாக கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். அந்த அனுபவம் என்ன? கடைசி எக்காலம் துணிக்கும். அந்த கடைசி எக்காலம் என்று சொல்லுவது என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவர் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார். இப்படிப்பட்ட 3 சத்தங்களோடு அவர் வரும்போது, அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நிலவரத்திலே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று முதல் அனுபவத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவது, கனவீனம் உள்ள இந்த சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று இரண்டாவது அனுபவத்தை தியானித்தோம். மூன்றாவது அனுபவமாக, பலவீனம் உள்ள இந்த சரீரம் பலமுள்ளதாக எழுப்பப்படும் என்று தியானித்தோம். நான்காவதாக, ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக எழுப்பப்படும் என்று தியானித்தோம். ஐந்தாவது அனுபவம், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் மூலமாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு அழியாமையுள்ள சரீரத்தோடு தேவனோடு நாம் காணப்படும்படியாக தேவன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் செய்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட பிரமாணங்களை உண்டாக்கினார் என்பதை குறித்தும் கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காணப்பட்ட லேவிய ஆசாரியத்துவத்தின் குறைவுபாடுகள் என்னவாய் இருந்தன என்பதை குறித்தும், புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூரணத்தில் வளர்ந்து செல்லும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றின பிரமாணங்கள் என்ன? அந்த பிரமாணத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியத்தோடு கிட்டி சேரும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றின பிரமாணங்கள் என்ன என்பதை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். முதலாவது, பூர்ணமான பிரதான ஆசாரியத்துவத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே நிறைவேற்றினார். ஆகவே பூர்ணமான பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காணப்படுகிறார். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திலே தேவன்
5 விதமான ஊழியர்களை நமக்கு கொடுத்து என்ன செய்கிறார் என்றால் நாம் பூர்ணராகும்படியாக வழிநடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். 3வது, தேவன் நமக்கு ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு நீங்களாக எல்லா ஆக்கினை தீர்ப்பினின்றும் விடுதலையாகி ஜீவிக்க அந்த ஆவியின் பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். 4வதாக, மிக மேன்மையான பலியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த மிகவும் மேன்மையான பலியின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சுத்த மனசாட்சியோடு வாழ தேவன் நமக்கு கிருபை நல்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட பிரமாணங்கள் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் அடையக்கூடாத பரிபூர்ணத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். இந்நாட்களில் நாம் அந்த பிரமாணத்தின்படி அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நாம் அடைந்து அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே நாம் நடக்கிறவர்களாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியத்தோடு கிட்டி சேர, கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு கிட்டி சேர தேவன் நமக்கு கிருபை நல்கி இருக்கிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தபடியினால் அதற்கு நிழலாக தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தானே அந்த தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்த திரைச்சீலைக்குள் பிரவேசிக்க இயலாதபடி காணப்பட்ட பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க இயலாதபடி காணப்பட, ஆனால் தேவனோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தில் அனுப்பி நமக்காக இரத்தம் சிந்த வைத்து அவருடைய சரீரம் கிழிக்கப்பட அதற்கு நிழலாட்டமாக தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட நாமோ இன்றைக்கு தேவன் உருவாக்கி கொடுத்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த திரைச்சீலைக்குள்ளாக பழைய பாட்டின் காலத்தில் வாழ்ந்து வந்த ஆசாரியன் தானே பிரவேசிக்க இயலாதபடி காணப்பட்ட அந்த திரைச்சீலைக்குள் நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நல்மனசாட்சியோடு பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக பூர்ண பரிசுத்தத்திலே வளர்ந்து அந்த கிருபாசன தண்டையிலே அந்த திரைச்சீலைக்குள்ளாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கி இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பிரதான ஆசாரியனாக அந்த திரைச்சீலைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த திரைச்சீலைக்குள்ளிருந்து பிதாவின் சமூகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசியுங்கள். அதற்காகவே மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை நான் ஸ்தாபித்திருக்கிறேன். அதற்காகவே பிதாவின் சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் பொழிந்தருள பண்ணி கொண்டிருக்கிறேன். காத்திருங்கள், புதுபலனை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு அந்த ஆவியின் பிரமாணத்தினாலே தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே திரைச்சீலைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று
அழைப்பை பெற்றவர்களாக அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பிள்ளையே நாம் இன்றைக்கு பூர்ணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லக்கூடியவர்களாக ஜீவித்து வருகிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அந்த திரைச்சீலைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இந்நாட்களிலே ஜீவித்து வருகிற பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலேயும் அவருடைய ஆரவார சத்தம் கேட்டு, அவருடைய எக்கால சத்தம் கேட்டு, பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சத்தங்களோடு வரும்போது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், பூர்ணமாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் சரீர மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்பை அடைந்து கொண்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே நாம் இன்றைக்கு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் என்று கடந்த வாரங்களிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆகவே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் பகல் சமீபமாயிற்று என்கிற வார்த்தைகளிலே காணப்படுகிற அனுபவம் என்ன? உயிர்த்தெழுதலின் அனுபவம் உண்டாயிருக்கிறது என்பதை இந்த நாளிலேயும் சில சத்திய வசனங்கள் மூலமாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளிலே நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த நம்பிக்கை என்ன? தெய்வ பிள்ளையை எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். ஜீவித்து வருகிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நித்திரை செய்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய இருதயமானது விழிப்புள்ளதாக காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக, தேறின புருஷர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக, பூர்ணப்பட்டவர்களாக நாம் தவித்து கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தவித்து கொண்டிருக்க வேண்டும்? சரீர மீட்பு எனக்கு சமீபமாயிருக்கிறது, நான் மறுரூபமாக்கப்படுவேன், உயிர்ப்பிக்கப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியே மரித்து போன பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நித்திரைக்குள்ளாக சென்றிருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து வருவார், வரும்போது அவருடைய கடைசி எக்கால சத்தம் தொனிக்கப்படும். தொனிக்கும் போது எங்களுடைய இருதயத்திலே அந்த சத்தம் உண்டாயிருக்கும். நித்திரையிலே காணப்படுகிற எங்கள் ஜீவியத்திலே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று பூர்ணமாக்கப்பட்டு நாங்கள் நித்திரை அடைவதினால் நாங்கள் எங்கள் சரீரத்திலே மரித்து போனாலும் அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை உள்ளதாக எழுப்பப்படும். உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு தான்
அவர்கள் எல்லாரும் தெய்வ பிள்ளையே சரீரத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். ஆகவே சரீரத்திலே மரணமடைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு மரித்திருக்கிறார்கள் என்றால், உயிரோடு இருக்கிற நாமும் கூட அந்த கடைசிய காலம் தொனிக்கக்கூடிய பகல் சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு, சரீரம் மீட்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு, மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகெலும்பை போல காணப்படுகிறது. முதுகெலும்பு இல்லாத மனிதன் நிற்க முடியாது. அதை போல உயிர்த்தெழுதலின் சத்தியம் என்பது இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. உயிர்த்தெழுதலை வைத்துதான் முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு கூட்டத்தார் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் இருக்கிற வண்ணமாக இயேசு வரும்போது மத்தியவானில் சந்திப்பார்கள். அவர்கள் ஏற்கனவே தங்கள் ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்குள் மரித்து இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். உயிரோடு இருந்து கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் உயிரோடு மறுரூபமாகி ஆண்டவரை சந்திக்க போகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய சத்தியமாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவராக காணப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து பரிசுத்தாவின் வல்லமையினால் எழுந்திருக்காவிட்டால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவ மார்க்கமும் கூட மற்ற மார்க்கத்தை போலதான் காணப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் என்னவென்றால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்கிற பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உண்டாயிருக்கும்படியாக காரணமாயிருந்தது என்ன என்பதை குறித்து தியானிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்திருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தார். பரலோகத்திலிருந்து இறங்கினவராக காணப்படுகிறார். பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷ குமாரனே அல்லாமல் வேறொருவரும் பரலோகத்திற்கு எழுந்தருளினதில்லையே என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் பரலோகத்திலிருந்து வந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்றார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக காணப்படுகிறார். ஆகவே அவர் ஒரு பாதையை, ஒரு வழியை நமக்கு ஆயத்தமாக்கி சென்றிருக்கிறார். அந்த பாதை, அந்த வழி, அதிலே நடக்கிற மார்க்கத்தாருக்கு பெயர்தான் புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் என்கிற பெயரை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும்படியான ஒரு வழியை திறந்து வைத்தபடியினால் அந்த மார்க்கத்திற்கு, அந்த வழிக்கு பெயர் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, அந்த வழியிலே நடக்கிறவர்களுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வகுத்து வைத்த ஜீவனுள்ள பாதையிலே நடக்கிறவர்களுக்கு
அழிவில்லை. சரீரத்திலே அவர்கள் மரணத்தை கண்டடைந்தாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு நித்திரைக்குள்ளாக செல்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்ன? நான் ஜீவித்து வந்த நாளிலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே நடந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வகுத்து வைத்த பாதையிலே நான் நடந்தேன். ஆகவே மற்றவர்களுக்கு இல்லாத நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை என்ன? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்னுடைய சரீரம் உயிர்த்தெழும். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் நடக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தெய்வப்பிள்ளை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 20 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை கிழிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தபடியினால் நாம் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு திறக்கப்பட்ட ஒரு புதுமையான ஜீவனுள்ள பாதையிலே தேவன் நம்மை நடத்த நாம் நம்மை ஒப்பு கொடுத்தபடியினால் இன்றைக்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த தைரியம் என்னவென்றால், அந்த திறக்கப்பட்ட புதுமையான வழியிலே தானே முதன்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு மறுரூபமாக்கப்பட்டவராக பரலோக ராஜ்யத்திற்குள் பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறபடியினால் நமக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கத்திலே நாம் நடக்கிறபடியால் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அவர் பிதாவின் சமூகத்திலிருந்து அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியை பெற்று தேவ வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்டு வருகிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பின்பற்ற தேவன் நமக்கு கிருபை நல்கி வருகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு சரீரத்திலே மரித்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்களும் பரலோக ராஜ்யத்திலே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது இயேசுவோடு காணப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்முடைய ஜீவியத்திலே குறைவுபடக்கூடாது. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நம்முடைய ஜீவியத்திலே ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. ஏன் குறையக்கூடாது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தானே பலவிதமான அபிப்பிராயங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி ஜனங்களிடத்தில் காணப்பட்டது. ஏன் பரிசுத்த பவுல் ஜீவித்து வந்த நாட்களிலே தானே ஜனங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் காணப்பட்டது. ஏன் இன்றைக்கும் தானே ஜனங்களின் மத்தியிலே உயிர்த்தெழுதலை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்த நாட்களிலே
சதுசேயர் என்கிற கூட்டத்தார் காணப்பட்டார்கள். இந்த சதுசேயர் என்கிற கூட்டத்தார் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றால், உயிர்த்தெழுதல் என்பது இல்லை, தேவ தூதர்கள் என்பது இல்லை, ஆவி என்பது இல்லை, இவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லி சாதித்து வந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து வந்த நாட்களிலே தானே வேதபாரகர், பரிசேயர் என்கிற கூட்டத்தார் காணப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருந்தது என்றால், உயிர்த்தெழுதல் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு, ஆவி உண்டு என்று அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் ஜனங்களின் மத்தியில் காணப்பட்டபடியினால் உயிர்த்தெழுதலை பற்றி பல விதங்களில் அவர்களுக்கு சொல்லி அதை உறுதிப்படுத்த வேண்டியதாக அந்நாட்களிலே தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன் நாட்களில் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை ஜனத்திற்குள் ஸ்திரப்படுத்தும்படியாக பலவிதமாக போராடினார். ஆகவே பலவிதமான நம்பிக்கை கொண்ட ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்த நாட்களிலே தானே அவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் சத்தியங்களை எடுத்து போதிக்கக்கூடியவராயிருந்தார். பரிசுத்த பவுலுடைய நாட்களிலேயும் கூட உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும்படியாக அவர் போராடக்கூடியவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, பிரைஸ் தி லார்ட், 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், எண்ணத்தினால் எனில் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, அந்நாட்களிலே தானே சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர் இல்லை, ஆவி இல்லை என்று அவர்கள் தர்க்கம் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, நாம் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திற்கு வரும்போது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வரும்போது, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது, மூன்றாவதாக இன்னொரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை பற்றி அங்கே நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஸ்தோத்திரம். அந்த மூன்றாவது கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று அங்கே எழுதுவதை பார்க்கிறோம். அப்படியானால் மூன்றாவது கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள்? உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது, இனி உயிர்த்தெழுதல் நடக்க போவது இல்லை என்று சொல்லி ஜனங்களுடைய விசுவாசத்தை கவிழ்க்கக்கூடியவர்களாக
காணப்பட்டார்கள் என்று நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுதலை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டது. உயிர்த்தெழுதல் பற்றின தவறான அபிப்பிராயங்களின் மத்தியில் சரியான கருத்தை விளங்கிக் கொண்டு அதன்படி ஜீவிப்பதும், சரியான கருத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக அதை தியானிப்பதும் நமக்கு அது நல்லதாயிருக்கிறது. முதலாவது சதுசேயர். இவர்கள் இயேசுவிடத்தில் வந்து உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் என்று விவாதிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த விவாதத்தை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நம்மால் அந்த விவாதத்தை குறித்து படிக்க முடியும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மர்மையையும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று சதுசேயருடைய கேள்விக்கு பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த இடத்திலே உயிர்த்தெழுதலை குறித்த கருத்தை விளங்க வைக்கும்படியாக சதுசேயர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். சதுசேயர் கேட்கிறார்கள், உயிர்த்தெழுதல் உண்டு என்று நீர் சொல்லுகிறீரே, அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே சொன்ன இந்த காரியம் எப்படி என்று கேட்கிறார்கள். அந்த காரியம் என்ன? ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணுகிறான், அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது, அவன் மரித்து போகிறான். அதன் பிறகு அவனுக்கு சந்தானம் உண்டாகும்படியாக அவனுடைய சகோதரன் அவளை விவாகம் பண்ண வேண்டும். இப்படி மோசே எழுதி வைத்திருக்கிறாரே. எங்கள் மத்தியிலே ஒரு குடும்பம் உண்டு. அவர்களுக்கு அந்த குடும்பத்திலே 7 சகோதரர் இருக்கிறார்கள். மூத்தவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினான், பிள்ளை இல்லை, மரித்து போனான். 2ஆம் சகோதரன் அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். அவனுக்கும் அந்த ஸ்திரீயினால் பிள்ளை உண்டாகவில்லை. இப்படி 7 பேரும் அந்த ஸ்திரீயை திருமணம் பண்ணினார்கள். திருமணம் பண்ணி அந்த 7 பேருக்கும் அந்த ஸ்திரீயினால் பிள்ளை உண்டாகவில்லை. கடைசியாக அந்த ஸ்திரீயும் மரித்து விட்டாள். உயிர்த்தெழுதலின் நாளில் இந்த 7 பேரில் அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் என்பதுதான்
சதுசேயருடைய கேள்வியாக காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலை 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பதில் என்ன? இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்கள். தேவ தூதர்கள் அல்ல, மனிதன் தேவ தூதனை பார்க்கிலும் மகா விசேஷமானவன். தேவ தூதர்களுக்கு அநேக வேலைகளும் பணிவிடைகளும் உண்டாயிருக்கிறது. அதில் ஒன்றுதான் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழ போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழ போகிறதான தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலை தேவ தூதர்களுடைய வேலையாய் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குமாம்? தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவ தூதர்கள் அல்ல. தேவ தூதர்களால் பணிவிடை செய்யப்படும் போது அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் என்றால், தேவ ஜனங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் என்றால், தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாக காணப்படுவார்கள். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் தூதர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியாயிருக்கிறார்களே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ரட்சிப்பு எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சரீர மீட்பாகிய ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சரீர மீட்பை அடைய போகிற தேவ ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? அனுப்பப்படும் பணிவிடை ஆவியாயிருக்கிறார்கள். அப்படியானால் சரீர மீட்பை அடைய போகிற தேவ ஜனங்களுடைய ஜீவியம் எப்படி காணப்பட போகிறது? அவர்களுடைய ஜீவியம் தேவ தூதர்களுக்கு ஒப்பானதாக காணப்படும். தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படும் போது நம்முடைய ஜீவியம் தேவனுடைய தூதர்களுக்கு ஒப்பானதாக காணப்படும். நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் யாரை வைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய தூதர்களை வைத்திருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவியமானது தேவ தூதர்களுக்கு ஒப்பாயிருக்கும் என்பதை அந்நாட்களிலே வாழ்ந்து வந்த சதுசேயர் கேட்ட கேள்வியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு பதிலை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, தேவ தூதர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. தேவ தூதர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல. தெய்வ பிள்ளையே, தேவ தூதர்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த பிறகு மனிதனும் கூட அப்படிப்பட்டவனாக தான் காணப்படுவான். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை உயிர்த்தெழுந்த பிறகு அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக
அவர்களுடைய ஜீவியம் காணப்படும். ஆகவே தெய்வ ஜனமே, இந்நாட்களிலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் எப்படி காணப்படும் என்றால், தெய்வ பிள்ளையே, அந்த தேவ தூதர்களுக்கு ஒப்பான தெய்வ பிள்ளையே ஒரு அனுபவமாக இப்பூமியில் தானே அவர்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இப்போது தானே இந்த பூமியில் இருக்கும் போது அந்த பக்குவத்திற்குள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் வரக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பக்குவத்திற்குள் அவர்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். விசுவாசத்தினால் உன்னதமான அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தினாலே அப்படிப்பட்ட அனுபவத்தை இப்பூமியில் தானே தேவனுடைய பரிசுத்தவான்கள் பெற்று ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு நாள் வரும், மறுரூபமாக்கப்படுகிறார்கள். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். சமயம் வருகிறது, சரீர மீட்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் தெய்வ பிள்ளையை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளின் சாயலை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்கள், ஆதியிலே விழுந்து போன மனிதனுடைய ஜீவியத்திலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு புதிய அழியாமையுள்ள சிருஷ்டிப்பை அவருடைய திட்டத்தின்படி நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. தேவனுடைய நோக்கம் ஒருபோதும் சீர்குலைந்து போவதில்லை. தேவன் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். அப்படியானால் கீழ்ப்படியாமையினால் உண்டான பாவம், கீழ்ப்படியாமையினால் உண்டான மரணம், இவைகளை தேவன் என்ன செய்கிறார் என்றால், முற்றிலுமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக மனிதனுடைய ஜீவியத்திலே அழியாமையுள்ள சரீரத்தை கொடுக்கிறார், கனமுள்ள சரீரத்தை கொடுக்கிறார், மகிமையுள்ள சரீரத்தை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, அந்த மகிமையுள்ள சரீரத்தை தேவ ஜனங்கள் உயிர்த்தெழுதலின் நாளிலே பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். புதிய சிருஷ்டியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவம் தங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்கிற தவிப்போடு காத்து வருகிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வருகிற நாட்களிலே தானே தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு, விசுவாசத்தினாலே அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள், பக்குவத்திற்குள் கடந்து வந்து ஜீவிக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் கன்மலையின் மறைவிலே தங்கி இருக்கக்கூடிய புறாக்களை போல காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற சம்பத்துகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்க்கும்படியாக கடந்து வருகிறார். அந்த நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு பகலை போல காணப்படுகிறது. அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் ஜீவியத்திலே இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று. தெய்வ ஜனமே, உயிர்த்தெழுந்த பிறகு மாம்ச சம்பந்தமான தாய் தகப்பன் என்கிற அறிவு மனுஷனுக்கு உண்டாயிருக்காது. உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு தேவ பிள்ளை, நான் மாம்ச சரீரத்திலே வாழ்ந்து வந்தபோது இவர்கள் தான் எனக்கு தாயாராய் இருந்தார்கள், இவர்கள் தான் எனக்கு தகப்பனாராய் இருந்தார்கள் என்று சொல்லும் விதமான அறிவு உயிர்த்தெழுந்த ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாயிருக்காது.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. ஆகவேதான் இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமான உறவு முறைகள் நமக்கு இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் தன் தன் ஆத்துமாவுக்கு கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவனாக காணப்படுகிறான். அவனவன் செய்த நன்மைக்கு அவனவன் பிரதிபலனை பெற்றுக் கொள்வான். ஆகவே தெய்வ பிள்ளையே, ஒரு மனைவியின் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு புருஷன் தடையாக இருக்கக்கூடாது. ஒருவருடைய ஆத்மீக காரியத்தில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது. ஆகவே வேத வசனத்தையும் அதன் வல்லமையையும் அவர்கள் தெய்வ பிள்ளையே அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். இந்நாட்களிலே இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு திருமணமாகி இருக்கலாம், நீ உன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது. நீ திருமணமானவளாய் இருக்கலாம், நீ உன் புருஷனுடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லும் போது புருஷன் தனியாக தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். மனைவி தனியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். பிள்ளைகள் தனியாக, ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். பிள்ளையினுடைய ஆத்மாவை பெற்றோர் காப்பாற்ற முடியாது, பெற்றோருடைய ஆத்மாவை பிள்ளை காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன் ஆத்மாவை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன் ஆத்மாவை குறித்து தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு போக்கும் வரவுமாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் மேலே தாங்கள் வைத்த விசுவாசத்திலே வளர்ந்து பரிசுத்தவான்களுடைய பூர்ணமாகுதல் என்கிற பக்குவத்திற்குள் வந்து ஒரு மேன்மையான ஜீவியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தை வாஞ்சித்து ஓடும்போது பெற்றோர் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நித்திய ராஜ்யம் என்று சொல்வது உயிர்த்தெழுதலின் நாளிலே அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் உதவ முடியாது. அதே போல தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து சத்திய வசனங்களை கேட்டு விசுவாசித்து தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், அதற்கேற்ற பூர்ண பரிசுத்தமாகுதல் என் ஜீவியத்திலே உண்டாக வேண்டும், அதற்கேற்ற பக்குவம் என் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஓடுகிற பெற்றோரை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? தடை செய்யக்கூடாது. காரணம், உயிர்த்தெழுதலின் நாளிலே பெற்றோருடைய ஆத்மாவிற்கு பிள்ளைகள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் தேவனிடத்தில் தனித்தனியே உத்தரவாதம் செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, அவனவன் செய்த நன்மைக்கு அவனவன் பிரதிபலனை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்கிறான். தெய்வ பிள்ளையே, ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே உண்டாய் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் மிகவும் ஜாக்கிரதையோடு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு சரீர மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்புக்கு காத்திருந்து தவிக்கக்கூடியவனாக காணப்படுவான். ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒன்று போலவே இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த சரீரத்திலே
தெய்வ பிள்ளை அவர்கள் எல்லாரும் ஒரு புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறபடியினால், உயிர் தெழுதலிலே அவர்கள் ஒரே புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறபடியினால், நீங்கள் எல்லாரும் இந்த சரீர வாழ்க்கையிலே ஒருவேளை ஆணாயிருக்கலாம், பெண்ணாயிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் எல்லாரும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல், தெய்வ பிள்ளையே அதற்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறபடியினால், உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒன்று போலவே காணப்படுகிறார்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே ஆணாயிருந்திருக்கலாம், பெண்ணாயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு ஒன்று போலவே காணப்படுவார்கள். இதை தேவன் விளக்கும்படியாக மோசேயினுடைய முட்செடியின் தரிசனத்திலும் கூட அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே மோசேக்கு முட்செடியிலே எரிகிற அக்கினியாக தேவன் தரிசனமானார். அந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அந்நாட்களிலே வாழ்ந்து வந்த ஜனங்களுக்கு அல்லது சதுசேயருக்கு விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும், ஈசாக்கின் தேவன் என்றும், யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார் என்று உயிர்த்தெழுதலை மோசேக்கு முட்செடியிலே தேவன் தரிசனமான சம்பவத்தை வைத்து விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, விளக்கி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், 38ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து விளக்கும் போது, அதை மோசேக்கு தேவன் முட்செடியிலே தரிசனமான சம்பவத்தை வைத்து விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ இந்த பூமியிலே அவர்கள் ஜீவித்து வரவில்லை. நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ உயிரோடு இருக்கவில்லை. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று நாம் தியானிக்கும் போதுதான், தெய்வ பிள்ளையை இப்படி சொல்லி சரீரத்தில் மரித்து போன 3 பேர்களுடைய பெயரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, சரீரத்தில் மரித்து போன ஆபிரகாமும், ஈசாக்கும், யாக்கோபும் சரீரத்தில் மரித்திருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் என்பதை அந்த இடத்தில் சொல்லி, நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல்
ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று பிரசித்தப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படியானால் இதிலே ஒரு உண்மையை தேவன் ஒரு ரகசியமாக வெளிப்படுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும். ஆனால் அவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு தான் சரீரத்திலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், சரீரத்திலே மரித்தும் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரீரத்திலே மரணத்தை கண்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு விசேஷித்த இடத்தில் இன்றைக்கும் ஜீவனோடு தான் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆத்துமா அழிந்து போகவில்லை. அவர்களுக்கு நான் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஆகவே நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருப்பவர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சரீரத்தில் மரித்து ஆத்துமாவிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இன்றைக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்பதை அன்றைக்கு வாழ்ந்து வந்த ஜனங்களுக்கு சொல்லி அவர்களும் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த நாளிலே ஜனங்களுக்கு தேவன் பிரசித்தப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த இடத்தில் நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு எழும்ப போகிறவர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன், ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக, மரித்தோருக்கு தேவன் அல்ல என்று சொல்வதன் மூலமாக உண்மையாகவே மரித்தோர் யார் என்பதையும் தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். உண்மையாகவே மரித்தோர் யார்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு சரீரத்திலே மரித்தவர்கள் அல்ல. இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற பாதாளத்தின் அக்கினியிலே வெந்து அழிய போகிற ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து தான் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்படி பாதாளத்தின் அக்கினியிலே அழிந்து போகிறவர்களுக்கு நான் தேவனாயிராமல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு, அதற்கேற்ற அனுபவங்களோடு, அதற்கேற்ற பக்குவத்தோடு வாழ்ந்து சரீரத்திலே அவர்கள் ஒருவேளை மரித்திருந்தாலும் இன்றைக்கும் அவர்களுடைய ஆத்துமா இளைப்பாறிக் கொண்டிருக்கிறதே. எந்த நம்பிக்கையோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது? உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஜீவிக்கிறவர்களுக்கும் இன்றும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பூர்ணமாக்கப்பட்டவர்களாக சரீரத்திலே மரணம் அடையாமல் ஜீவித்து வருகிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று பிரசித்தப்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்தவர்களும் கூட அவர்கள் நியாய பிரமாணத்தின் மூலமாக ஜீவித்து வந்தாலும் கூட அவர்களுடைய பாவங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்கப்படாமல், அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதாக அவர்கள் பலி செலுத்தி வந்திருந்தாலும் கூட, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர்களுடைய ஜீவியத்தை பூர்ணப்படுத்த கூடாதபடி காணப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் அவர்களும் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தபடியினால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு தான் சரீரத்திலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவித்து வந்த தேவ ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே சென்று சேரக்கூடிய இடத்தில் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற ஆவியின் பிரமாணத்தை பெற்று இயேசு கிறிஸ்து என்கிற மேன்மையான பலியின் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவித்து வருகிற பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் அடையக்கூடிய
இடத்தை அல்ல, அதிலும் மேன்மையான இடத்தை சென்றடையக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்காக தான் தேவன் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை, ஊழியத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு தான் தேவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் கொடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் பூர்ணமாக்கி வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வந்த தேவ ஜனங்களும் கூட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். சரீரத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் கேள்வி கேட்ட சதுசேயருக்கு விளக்கம் கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். முதலாவது சொன்னார், உயிர்த்தெழுதலிலே என்ன இல்லை? கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் ஒரு புதிய சிருஷ்டி என்பதை விளக்கினார். உயிர்த்தெழுந்த பிறகு, நான் சரீரத்திலே வாழ்ந்து வந்த போது இவர்கள் தான் எனக்கு தாயாராய் இருந்தார்கள், இன்னார் தான் எனக்கு தகப்பனாராய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு உயிர்த்தெழுந்த புதிய சிருஷ்டியிலே உண்டாயிருக்காது. தெய்வ பிள்ளையே, மூன்றாவது இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லுகிறார், நான் பாதாளத்திலே அக்கினி கடலிலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு தேவனாயிராமல் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை பின்பற்றி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு தேவனாயிருக்கிறேன், ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழ்ந்து சரீரத்திலே மரித்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் ஒருவரே, அந்த மெய்யான தேவன் யார் என்று அறிந்து ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை வேத புஸ்தகத்தின் மூலமாக தேவன் விளங்க செய்யக்கூடியவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, அந்த மெய்யான தேவன் யார் என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் இருக்காது. அந்த மனிதன் நித்திய நரகத்திலே அக்கினி கடலிலே வெந்து அழியக்கூடியவனாக காணப்படுவான். அப்படிப்பட்டவர்களுக்கு மெய்யான ஒரே தேவன் தேவனாயிராமல் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை பின்பற்றினவர்களுக்கே தேவனாயிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு பதிலை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிராணன் போய் மரித்து தங்களுடைய பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நிலவரம் என்ன? அவர்களுடைய பிராணன் போய் மரித்து அவர்களுடைய பிதாக்களோடு அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். இந்த சரீரத்தில் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள், ஆனால் ஒரு கூட்ட பிதாக்களோடு அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடியினால் தெய்வ ஜனமே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு மரித்திருக்கிறவர்களுக்கும் அந்த நம்பிக்கையோடு ஜீவிக்கிறவர்களுக்கும் பெயர்தான் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் தேவனாயிருக்கிறார். ஆகவே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிக்க வேண்டும். இப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு விளக்க வேண்டியதாயிருந்தது. ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உடனடியாக அவர்
பரலோகத்திற்கு ஏறி போகவில்லை. 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்து உயிரோடு இருக்கிறதை பலருக்கு தரிசனமாகி நிரூபித்த பின்புதான் பரலோகத்திற்கு ஏறி போனார். இந்த சத்தியத்தை தெய்வ பிள்ளையே மறைக்கும்படியாக பல வல்லமைகள் எழும்பினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து ரோம அரசாங்கத்தின் முத்திரையிட்டு வகுப்புக்கு 4 போர் சேவகராக கல்லறையை காத்து வந்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கமே அதோடு முடிவடைந்து விட்டது என்றுதான் எண்ணினார்கள். உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாள் உயிரோடு இருப்பேன் என்றாரே, ஒருவேளை எழும்பாவிட்டால் சீஷர்கள் திருடிவிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லிதான் இவ்வளவு பாதுகாப்பும் கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? சொன்னபடியே 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கற்கள் புரட்டப்பட்டது, ரோம முத்திரை உடைக்கப்பட்டது, காவல்காரர்கள் நடுங்கி பயந்து பின்னிட்டு விழுந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்ததை காணாவிட்டாலும் பிரதான ஆசாரியர்களிடத்தில் இதை போய் அறிவித்தார்கள். இதை மறைத்து பொய் பிரசாரம் செய்ய ஆட்களை எழுப்பிவிட்டார்கள். அந்த பேச்சு இந்த நாள் வரை யூதர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக தான் ரட்சிப்பு புறஜாதிகளாகிய நம்பக்கம் திருப்பப்பட்டுள்ளது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குருட்டாட்டம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களால் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சத்திய வேத வசனத்தை விசுவாசிக்க கூடிய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ? இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்க கூடிய விசுவாசம் உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதோ? அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தினால் தான் நான் இந்த பூலோக வாழ்க்கையிலே காக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 7 இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது, மகதலேனா மரியாள் இயேசுவை தரிசித்தாள். இரண்டாவது, ஒரு அறையில் இருந்த 10 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த சமயம் தோமா அங்கே இல்லை. மூன்றாவது, 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகும்போது அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நபராக சென்று தன்னை வெளிப்படுத்துகிறார். 4வதாக, தோமா அப்போஸ்தலன் இருக்கும் போதுதானே 11 பேருக்கும் சேர்த்து தன்னை வெளிப்படுத்தினார். 6வதாக, 500க்கும் அதிகமானோருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். 7வதாக, பிறகு அந்த 11 சீஷர்களையும் அழைத்து கொண்டு போய் ஒலிவ மலையிலே அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை குறித்து நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக அகால பிறவியாகிய எனக்கும் கூட தரிசனமானார் என்று 8வதாக தனக்கு தரிசனமானதை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போதும் ஒரு சம்பவம் இந்த பூமியிலே நடந்தது. அந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது கல்லறைகள் திறக்கப்பட்டு கல்லறையிலிருந்து எழுந்து பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டு மறுபடியும் சில பரிசுத்தவான்கள் மறைந்து போனார்கள் என்று படிக்கிறோம். சில பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு
அவர்களும் நகரத்திலே அநேகருக்கு காட்சி அளித்தார்களாம். பின்பு உயிர்த்தெழுந்த சில பரிசுத்தவான்களும் அப்படியே நகரத்தில் இருந்து மறைந்து போனார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த சம்பவம் நடந்தபோது எப்படிப்பட்ட சாட்சி உண்டானது? மத்தேயு 27 அதிகாரம் படிக்கும் போது மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்றார்கள் என்று படிக்கிறோம். மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்கிற சாட்சி அன்றைய தினத்திலே உண்டாயிருந்தது. மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனத்திலிருந்து படிக்கும் போது, இதோ 54 வசனத்தை படிக்கும் போது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்படியானால் 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்ததற்கு காரணமாயிருந்தது என்ன? 52 வசனத்தை வாசியுங்கள். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்த போது என்ன நடந்தது? இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இதிலே ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்திருக்கிறார்கள். தங்களோடு இளைப்பாறும்படி தங்களுடைய தேவன் வருகிறதை கண்டு அவர்கள் எழுந்திருந்து அவரை வரவேற்று மறைந்து கொண்டார்கள். ஒருவேளை வெளிநாட்டில் இருந்து உங்களை சந்திக்கும்படியாக யாராவது ஒருவர் வருகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விமான நிலையத்திற்கு போய் அவர்களை அழைத்து கொண்டு வருவீர்கள். பின்பு அவர்கள் மறுபடியுமாக வெளிநாட்டிற்கு கடந்து செல்லும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? விமான நிலையத்திற்கு போய் அவர்களை மறுபடியுமாக அனுப்பி விடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போய்விட்டார். இந்த பரிசுத்தவான்களும் கூட உயிர்த்து பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டு மறுபடியும் தங்களுக்கு குறித்த நாளுக்காக அவர்கள் போய் தங்களுடைய இடங்களிலே இளைப்பாறும்படியாக சேர்ந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் சில பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்திருக்கிறது. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாங்கள் இளைப்பாறுகிற இடத்திற்கு வரவேற்கும் விதமாக உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். பின்பு அந்நாட்களிலே அவர்கள் பரிசுத்த நகரத்திலே அநேகருக்கு காட்சி அளித்திருக்கிறார்கள். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பிறகு அந்த பரிசுத்த நகரத்திலே காட்சி அளித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் மறுபடியுமாக உயிர்த்தெழுதலின் நாளுக்காக காத்திருக்கும்படியாக அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதன் மூலமாகவும் தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை பின்பற்றி வருகிற தெய்வ ஜனமே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ஆழமான உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. அதை யாரும் மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் இன்றைக்கும் ஒரு சாட்சி உண்டாயிருக்கிறது. அந்த கல்லறையின் இடத்திற்கு செல்லும் போது ஒரு சாட்சி உண்டாயிருக்கிறது. அந்த சாட்சி என்ன? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன என்கிற ஒரு சத்தம் அந்த கல்லறையின் இடத்தில் சாட்சியாக உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இனி நீங்கள் கிறிஸ்துவை
மரித்தோரிடத்தில் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாமும் உயிர் தெழுவோம், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், நாமும் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தரோடு எந்நாளும் காணப்படுவோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த உயிர் தழுதலின் நம்பிக்கை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த உயிர் தழுதலை குறித்து இன்னும் சில சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக அடியேன் ஏவப்பட்டாலும் சமயம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்திலே தியானிக்க கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி கிருபை நல்குவாராக. நம்முடைய கண்களை மூடி செவிப்போம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். அவர் நமக்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்தார். ஒரு தலபலவரதபதிலவே கிறிஸ்து மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலபலவரதபதிலபே அந்த மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் ஒரு தலபலவரதபதிலபே திரைச்சீலைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். ஒரு தலபலவரதபதிலபே அந்த மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் ஒரு தலபலவரதபதில மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஒரு தலபலவரதபதிலபே அந்த மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் ஒரு தலபலவரதபதிலபே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள். ஒரு தலபலவரதபதிலபே அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒரு தலபலவரதபதிலபே கிறிஸ்து உயிர் தெழுந்ததை போல உயிர் தெழுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜீவிக்கிறார்கள். ஒரு தலபலவரதபதிலபே அவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். ஒரு தலபலவரதபதிலபே மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு தலபலவரதபதிலபே அப்படியே தெய்வ ஜனமே, இந்நாட்களிலே கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிற தெய்வ ஜனமே, தேவனுடைய தெய்வீக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களாக ஒரு தலபலவரதபதிலபே இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிருக்கிறது, சரீர மீட்பு சமீபமாயிருக்கிறது, கடைசி எக்காலம் தொனிக்கக்கூடிய நாள் சமீபமாயிருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு உயிர் தழுதலின் நம்பிக்கையை பாதுகாத்து ஜீவிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒருவராகிலும் கர்த்தருடைய வருகையின் நாளிலே கைவிடப்படாதபடி உயிர் தழுதலின் நம்பிக்கையோடு மறுரூபமாக்கப்பட தேவன் உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. ஆமீன். நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். தேவன் நமக்கு கொடுத்த சத்திய வசனம் ஆழமான உயிர் தெழுதலின் சத்தியமாயிருக்கிறபடியால் அந்த சத்தியம் நம் ஜீவியத்திலே பரிபூர்ணமாக நிறைவேற அதற்கேற்ற ஜீவியம் செய்ய தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்துகளாக காணப்பட தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு. ஹல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கெங்கே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கெங்கே. சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சகல அதிகாரம்
கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறும்படியான சகல அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வருகை சீக்கிரம். ஆகவே அபிஷேகம் பெற்றவர்களாயிருப்போம். அன்றைக்கு சதுசேயர் வந்து கேள்வி கேட்டார்கள். ஒரு ஸ்திரீ 7 புருஷனை விவாகம் பண்ணினாள். உயிர்த்தெழுதலிலே அந்த ஸ்திரீக்கு யார் புருஷனாய் இருப்பான் என்கிற ஒரு கேள்வி சதுசேயருக்கு உண்டாயிருந்தது. ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு அது ஒரு புதிய சிருஷ்டி. சரீர வாழ்க்கையிலே ஆண் பெண் என்கிற நிலவரத்திலே தாய் தகப்பன் என்கிற உறவு முறையோடு வாழ்ந்திருந்த உறவு முறைகள் ஒன்றும் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் இல்லை. காரணம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதில வரத பதிலவே சந்தல பல வரத பதில் டபைக்கல வரத பதில வரத பதிலவே. அந்த உயிர்த்தெழுதலிலே நீங்களும் பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக, புது சிருஷ்டியாக ஜீவிக்கும்படியாக, அழியாமையுள்ள சரீரத்தோடு மகிமையுள்ள சரீரத்தோடு காணப்படும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே ஜீவனுள்ள தன்மையோடு விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஒரே குடும்பமாய் இருக்கலாம், புருஷன் பின்மாற்றத்திலே காணப்படலாம், மனைவி நல்ல ஆவிக்குரியவளாய் இருக்கலாம், மனைவி நல்ல ஆவிக்குரியவளாய் இருக்கலாம், புருஷன் பின்மாற்றத்தில் இருக்கலாம், புருஷன் நல்ல ஆவிக்குரியவனாய் இருக்கலாம், ஆனால் மனைவி பின்மாற்றத்திலே காணப்படலாம். பெற்றோர் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படலாம், பிள்ளைகள் பின்மாற்றத்திலே காணப்படலாம். இந்த நாளிலே விதைத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒரே குடும்பமானாலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் செலுத்த முடியாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உத்தரவாதம் செலுத்த முடியாது. மனைவிக்கு புருஷன் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, புருஷனுக்கு மனைவி உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஆத்துமாவை அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு காத்து கொண்டு அதற்கேற்ற பக்குவத்திலே இந்த சரீர வாழ்க்கையிலே வாழும்படியான கிருபையும் அபிஷேகத்தையும் விசுவாசத்தையும் பெற்று ஜீவிக்க தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 கேட்ட சத்தியத்தின்படி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அதற்கேற்ற ஆவிக்குரிய உன்னதமான ஜீவியம் செய்ய தேவன் தாமே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.